ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் நண்பன் குருஷிவா. இது உங்கள் சினிமா சித்தர் சேனல். உங்களுக்கு என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதையும் தாண்டி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம ஷோவில் கோல்டன் ஸ்பேரோ அப்படிங்கிற ஒரு பாடல் தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த பாடல் வந்து என்ன படத்தில் வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி லிரிக்கல் ஆடியோவாக ரிலீஸ் ஆகிடுச்சு. என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் அப்படின்னு சொல்லிட்டு தனுஷ் டைரக்ட் பண்ணுறாரு. ஃபுல் அண்ட் ஃபுல் யங் ஃபேஸஸ் வச்சு, நியூ ஃபேஸஸ் வச்சு நிறைய படங்கள், அதாவது நியூ ஃபேஸஸ் வச்சு பண்ணுற ஒரு படம் இது. ஸோ இந்த படத்துக்கு வந்து ஜிவி பிரகாஷ் தான் இசையமைச்சிருக்காரு. இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த பாடலுக்கு லிரிக்ஸ் எழுதியிருக்காரு அறிவு, கூடவே சேர்ந்து பாடலை பாடியிருக்காரு. அவர் கூட வந்து பார்த்திங்கன்னா சுபாஷினி, அப்புறம் தனுஷ், ஜிவி பிரகாஷ் இவங்கெல்லாம் இணைந்து பாடியிருக்காங்க. மெயின் என்ன, எல்லா சிங்கர்ஸுக்குமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல் இருக்குது இந்த பாடலில் அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொரு ஸ்டான்ஸாக ஒவ்வொருத்தர் எடுத்து பாடும்போது ஒவ்வொரு வைப் கிரியேட் ஆகுது. முதல் தடவை கேட்கும்போது ஒரு நார்மலாக ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. செகண்ட் டைம் தேர்ட் டைம் கேட்கும்போது இந்த பாட்டை கேட்டுகிட்டே இருக்கணும் போல் அப்படின்னு ஒரு வைப் நம்மளுக்குள்ளேயே கொண்டு வருதுங்க இந்த கோல்டன் ஸ்பேரோ. அதை மாதிரி தான் இருந்தது. அதுவும் இல்லாமல் பிரியங்கா மோகன் வந்து இந்த பாட்டில் வந்து இந்த லிரிக்கல் வீடியோவில் சரி அவங்க ஒரு சில ஸ்டெப்ஸ்லாம் போடுறாங்க. அதெல்லாம் ரொம்ப கேட்சியாக இருக்குது. அதை தாண்டி பாட்டோட டியூன் வேறு லெவலில் வைப் ஆச்சு. ஜிவி வந்து பயங்கரமாக மியூசிக் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ அவர் பண்ணுற ப்ராஜெக்ட் எல்லாமே ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குது. அதே சமயத்தில் பாடல்கள்லாம் நல்லா ஹிட் ஆகிடுது. பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சூப்பராக பண்ணிகிட்ருக்காரு. அந்த வகையில் இது ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு படமாக இருக்க போது. தனுஷ் டைரக்ஷன் வேறு. கண்டிப்பாக தனுஷ் வந்து நல்ல படம் கொடுக்கக்கூடிய ஒரு நபர் தான். அதை தாண்டி அவர் டைரக்ஷன் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக எல்லா ஆடியன்ஸையும் கவர் பண்ணும் அப்படின்னு நான் நம்புகிறேன். எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ் இந்த படம் கண்டிப்பாக அட்ராக்ட் பண்ணும் அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தை பற்றின அப்டேட் நிறைய வரப்போகுது. அதை தாண்டி இந்த பாடல் வந்து பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. மோர் தென் 10 மில்லியன் வியூஸ் வந்து யூடியூப்லையும் கிராஸ் ஆச்சு. இன்னும் ட்ரெண்டிங்காகவே தான் போயிட்டுருக்கு. இந்த பாடலை பற்றி எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே இந்த பாடல் பிடிச்சிருக்கு. ஒரு சூப்பரான சாங்கை வந்து ஜிவி பிரகாஷ், தனுஷ், அறிவுலாம் சேர்ந்து கொடுத்துருக்காங்க. அந்த டியூனும் சரி, அந்த லிரிக்ஸும் சரி ரொம்ப கேட்சியாகவே இருக்குது. இந்த பாடலுக்கு சினிமா சித்தர் சேனலில் கொடுக்குற ரிவ்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4.5 அவுட் ஆஃப் 5. கண்டிப்பாக இந்த பாடல் நீங்கள் கேட்கலன்னா கண்டிப்பாக போய் கேளுங்க. கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஒரு சூப்பரான சாங் தான் தனுஷ் அண்ட் டீம் கொடுத்துருக்காங்க.